நம்ம ஒவ்வொருவரையும் சுகத்தோடு பலத்தோடு அக்கா ஜெபம் பண்ண மாதிரி பலவிதமான ஆஹ் உடல் உபாதைகள், வேதனைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். அவர் நல்லவர். அவர் செய்வதெல்லாம் நன்மைக்காகத்தான் இருக்கும். இந்த மாலை நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஷாலோம் பைபிள் ஸ்டடியில ஆர்வத்தோடு வருகிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்க்கிறேன். நிறைய டெஸ்ட் எழுதுறீங்க, படிக்கிறீங்க. எவ்வளோ புத்தகங்களை ஆராய்ச்சி செய்ய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த ஷாலோம் மூலமாக நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர், அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவர் தொடர்ந்து வழி நடத்துவார். அவர் நடத்துவார். அவர் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. இந்த 5 நாட்களும் நாம் மத்தேயு நற்செய்தி நூலை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். அதற்கு முன்பாக இந்த ஜெபம் நாம் எப்பொழுதும் என்னுடைய பைபிள் ஸ்டடியில நான் ஒரு ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறது உண்டு. ஆண்டவரே, உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் மனதிற்குள்ளாக ஒரு சின்ன ஒரு வேண்டுதலை வைத்து ஆரம்பிப்போம். ஆண்டவரே, எனக்கு கண்ணு தெரியாது சுவாமி. நம்ம யாருக்கும் கண்ணு தெரியாது. நம்ம எல்லாமே பிளைண்டு தான். சொல்ல போனா நமக்கு ஒன்றும் தெரியாது. கர்த்தர் சொல்லித்தர வேண்டும். ஆண்டவரே சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் இன்வால்வ் பண்ணி கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா சும்மா ஏதோ படுத்துக்கிட்டு கேட்கிறதோ ஒரு நிர்விசாரமாக இல்லாமல் இந்த வேத ஆராய்ச்சியில எல்லாரும் சேர்ந்து ஈடுபட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நீங்க எல்லாம் அப்படியா செய்வீங்கன்னு நான் நிச்சயமா நம்புறேன். ஏன்னா ஷாலோம் பைபிள் ஸ்டடி எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். எவ்வளவு உற்சாகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மத்தேயு நற்செய்தி நூல்ல முக்கியமாக இறையரசு என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது மத்தேயு நான் எடுக்கும் போதே யோசித்தேன். மத்தேயு என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு புத்தகம், அதிகமாக படிக்கப்பட்ட புத்தகம். நம்ம எல்லாருமே ஃபெமிலியர், எல்லாருக்கும் இது பழக்கமான ஒரு புத்தகம் தான். சொல்ல போனா பைபிள்ல அதிகமா டச் பண்ணது கேக்குறீங்க இல்லையா? பைபிள் பாத்தீங்கன்னா சில பேர்லாம் டச்சே பண்ணாம வச்சிருக்கிறாங்க. செல்போனை டச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதான் சொல்றாங்க, குறைஞ்சபட்சம் 2000 முறை டச் பண்றாங்களாம் எல்லாருமே. இப்போ டச் ஸ்கிரீன் வந்துருச்சு இல்லையா? டச் பண்றாங்க. ஆனா பைபிளை டச் பண்ணாமலே வச்சிருக்கோம். அதை சுத்தமாவே வச்சிருக்கிறோம். பரிசுத்த வேதாகமம்னு சொல்லி சில பேர் அதை சுத்தமா அப்படியே வச்சிருக்கிறாங்க. அப்படி இல்லாம அதை நிறைய டச் பண்ணணும். அதுல அதிகமாய் டச் பண்ணப்பட்ட பக்கங்களை நம்ம பார்த்தோம். நம்ம பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் பக்கம்லாம் அழுக்கா இருக்கும். பைபிள் அப்படி சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். அது வந்து எங்கெல்லாம் நம்ம ரொம்ப அதிகமா டச் பண்ணியிருக்கோமோ அந்த பக்கம்லாம் கொஞ்சம் அழுக்கா இருக்கும். அதுல பார்த்தா ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா, அதிகமாக சங்கீத புஸ்தகங்களை எல்லாரும் ஏதாவது ஒரு பகுதியை வாசித்திருக்காங்க. நிறைய அதிகமாக டச் பண்ணப்பட்ட புத்தகம் சங்கீத புஸ்தகம். 2வதாக அதிகமாக டச் பண்ணப்பட்ட புஸ்தகம் மத்தேயு என்று சொல்லுகிறாங்க. ஸோ 2 புத்தகத்தை எடுத்தோம்னா டாப் ரேங்கிங் 2 பாப்புலர் புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கீத புத்தகம், அடுத்தது மத்தேயு. அப்படின்னா மத்தேயு அவ்வளவு படிக்கப்பட்ட புத்தகம். அதுல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, அதுல இறையரசின் தகவுகள் என்பது அதிகமாக மறைந்திருக்கிறது, வெளிப்படையாக இருக்கிறது. அதை நம்ம பார்க்க போகிறோம். அதை தவிர மறைந்திருக்கும் மோசே என்கிற ஒரு தலைப்பை ஆங்காங்கே நாம் பார்க்க போகிறோம். அங்கங்கே ஏனென்றால் நமக்கு நிறைய பேர், நீங்களாம் நிறைய வேதத்தை அறிந்தவர்கள், உங்களுக்கு தெரியும் மத்தேயு வந்து யூதர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஆகவே யூதர்களுடைய தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மிக முக்கியமான தலைவர்கள் 3 பேர் சொல்லலாம். முதல்ல ஆபிரகாம், கிமு 2000. ஆபிரகாம் வந்து கிமு 2000 ஞாபகம் வச்சுக்கலாம். கிமு 2000. அடுத்தது மோசே, கிமு 1500 தோராயமாக, அப்ராக்சிமேட் 1500. மோசே தான் அடுத்த தலைவர். அதுக்கு அடுத்து அதிகமாக யூதர்களாலே போற்றப்படுகிற தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவீது, கிமு 1000. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. நான் சொல்றது கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 2000, கிமு 2000 ஆபிரகாம், கிமு 1500 மோசே, கிமு 1000 தாவீது. இப்போ இந்த தாவீதுக்கு முன்னால இருந்த ஒரு தலைவர்னா மோசே, நமக்கு தெரியும். அவர் தான் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த ஒரு பெரும் தலைவர். அவரையும் இந்த மத்தேயு எழுதும் பொழுது ஆங்காங்கே அவரை மறைத்து வைத்து இங்கே வெளிப்படுத்துகிறத நாம அறிந்து கொள்ளுகிறோம். நிறைய பேருக்கு அதை நமக்கு புதுசாக இருக்கலாம். ஆனா ஆங்காங்கே அந்த மோசேய அவர் பிரதிபலிக்க வைக்கிறார், ஆங்காங்கே மறைவாக. என்றால் இது யூதர்களுக்காக எழுதப்பட்டது.
அதே நேரத்தில் புற இனத்து மக்களும் அதை வாசிப்பார்கள் என்ற எண்ணத்தில் புறமணத்து மக்களை குறித்தும் அதிகமாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனா முக்கியமான போக்கஸ் அவர் யூதர்களுக்காக எழுதுகிறார். அப்போ இறையரசு அல்லது விண் அரசு என்று சொல்லுகிறார். அதிகமாக அவர் சொல்லக்கூடியது என்னன்னா பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம். தேவராஜ்யம் என்று சொல்வதை விட பரலோக ராஜ்யம் என்பதை அதிகமாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் மத்தேயுடைய இதுல ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று அவர் இங்கே குறித்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று ஒரு சொற்றொடர் ஆங்காங்கே வர்றத நான் இங்க போட்டு வச்சிருக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 4:23 இதெல்லாம் வெறும் பேர் போடாம இருந்துச்சுன்னா அதெல்லாம் மத்தேயு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 4:23, மத்தேயு 9:35. சரி, யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். மத்தேயு 24:14 யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா? நீங்களும் கொஞ்சம் இன்வால்வ் ஆனீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆடியோவை ஓபன் பண்ணிட்டு மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். தேங்க்யூ சிஸ்டர். வெரி குட், வெரி குட். சோ ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்கிற இந்த சொற்றொடரை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இவங்க வாசித்த அந்த வசனம் பாத்தீங்கன்னா கடைசி காலத்துக்குரிய அறிகுறிகளும் மத்தேயுல ரொம்ப அழகாக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் பின்னால. ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களை பார்க்க போறோம். மத்தேயு நமக்கு தெரிஞ்சதுதான், ஆனா தெரியாத நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போறோம். அதனாலதான் உங்ககிட்ட தயவாய் கேட்கிறேன், நிச்சயமா வாங்க, நிறைய பேர் வாங்க, தெரியாதவர்களுக்கு சொல்லி வர சொல்லுங்க. ஏனென்றால் மத்தேயு தானே அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நிறைய காரியங்களை புதிதாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சரிதானா? நம்ம கொஞ்சம் ஸ்லோவா தான் போக போறோம். நீங்க ஃபாலோ பண்ண முடியல, ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்பப்போ என்கிட்ட சொல்லிருங்க, நான் நிறுத்தி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுறேன். பார்த்துக்கிட்டு வரலாம். சரி, பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அதிகமாக ஹீப்ரு லாங்குவேஜ் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. எபிரேய மொழி பயன்படுத்தப்பட்டிருக்கு பழைய ஏற்பாடு. அது வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் எழுதக்கூடிய மொழி. நமக்கு எழுத்து வடிவம் பாத்தீங்கன்னா ரைட்ல இருந்து, அதான் உருது போல, உருதுலாம் நமக்கு தெரியும், ரைட்ல இருந்து லெஃப்ட்ல எழுதுவாங்க. அது மாதிரி நம்ம ஹீப்ருவும் அதே மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனா புதிய ஏற்பாடு மாறுது. கிரீக் தான் அதிகமாக எழுதப்பட்டது. அரேமிய மொழி அங்கங்க இருக்கிறது. அதே மாதிரி ஹீப்ருல சில இடங்கள்ல அங்கேயும் அரேமிய மொழி பழைய ஏற்பாட்டில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இங்க நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல கிரேக்க மொழி அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது இடது டு வலது, நம்ம தமிழ் எழுதுற மாதிரி. நம்ம ஆர்டினரி இங்கிலீஷ் எழுதுறோம், தமிழ் எழுதுறோம், இதெல்லாம் லெஃப்ட்ல இருந்து ரைட்ல தான் எழுதுறோம். அது மாதிரி எழுதப்பட்டது தான் இந்த புதிய ஏற்பாடு. நம்ம புதிய ஏற்பாடை முதல்ல அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், அப்புறம் மெதுவா நம்ம காஸ்பல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், அப்புறம் மத்தேயுவுக்கு வருவோம். கொஞ்சம் என்னோட கூட நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஸ்லோவா நம்ம போவோம். கர்த்தர் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இதை மாற்றி தர வேண்டும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன சம்பந்தங்கள் அப்படின்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டின் ஒவ்வொரு பக்கத்திலையும் நம்ம எதை பார்க்கிறோம்னா இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கிறோம். ஜீசஸ் இன் எவ்ரி பேஜ் ஆஃப் ஓட்டின்னு போட்டா ஓல்ட் டெஸ்டமெண்ட். பழைய ஏற்பாட்டின் எல்லா பக்கங்களிலும் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. யோவான் 5:39 நாங்க போட்டிருக்கிறோம். ஆராய்ந்து பாருங்கள், வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளை. என்னை குறித்துனா யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றார். என்னை குறித்து அப்ப இருந்த புத்தகம் என்ன? பழைய ஏற்பாடு தான் அவங்க கையில இருக்கிறது. முக்கியமா ஆகமங்கள் தான் அவங்க கையில இருந்திருக்கும். சவுண்ட் இல்ல, சவுண்ட் இல்ல. இப்போ கேக்குதா? எதுவும் கேட்கல, எதுவும் கேட்கல. கேட்கலையா? கேக்குது இப்ப கேக்குது. இப்பதான் கேக்குது. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்று பார்க்கிறோம். சோ
ஜீசஸ் வந்து தன்னை பத்தியே அங்க பழைய ஏற்பாட்டுல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற என்பதை ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறார். 7 மைல் தூரம் நடக்கும் பொழுது 7 மைல் பைபிள் ஸ்டடி என்று நான் அதை போட்டிருக்கிறேன். எம்மாவூர் சீடர்களுக்கு போகும்போது எடுக்கிறார். சோ பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து மறைந்து இருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. அது பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா 1500 வருடங்களாக எழுதப்பட்ட பழைய ஏற்பாடு. பல புத்தகங்கள் நம்ம பார்க்கிறோம். மோசே 2000 இருந்தார் நம்ம சொன்னோம் இல்லவா, கிமு 2000. அப்போ இருந்து கிமு 400 வரைக்கும், மல்கியா வந்து கிமு 400 வரைக்கும், ஏறக்குறைய 1500 வருடங்களாக 40 எழுத்தாளர்கள் ஆக்கியோர்கள் கொண்ட புத்தகம் தான் பழைய ஏற்பாட்டு புத்தகம். 39 புத்தகங்கள் இருக்கிறது அதுல, நமக்கு தெரியும். ஆனா புதிய ஏற்பாடு பாத்தீங்கன்னா 100 வருடங்களிலே எழுதப்பட்டது அப்படிதான் கருதப்படுகிறது. 100 இயர்ஸ்க்குள்ள 8 ஆக்கியோன்கள் அல்லது 9 பேர் இருக்கலாம் மேக்சிமம். 8 ஆக்கியோன்கள் 27 புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். 100 வருஷம் கேப். அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ். அது 1500 வருடமாக எழுதப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாடு 100 வருஷத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இவ்வளவு வேறுபாடுகள் உள்ள எழுத்தாளர்களும் ஆனா கருத்துல பாத்தீங்கன்னா ஒன்றிணைந்து இருக்கிறாங்க. அது வந்து ஒரு நூல் இழை போல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அப்படியே போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நபர் மேற்பார்வையில இது எழுதப்பட்டிருக்க, யாரோ ஒரு ஆவியானவர் முழுவதுமாக இதை செயல்படுத்தி இருக்க வேண்டும். இல்லாட்டா இப்படி ஒரே கருத்து வராது என்பதுதான் அறிஞர்களுடைய கருத்தா இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் முதல் பக்கத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி பக்கங்களை நீங்க பாத்தீங்கன்னா சேர்த்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒன்னா வரும் பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும். அங்க இருக்கிற ஜீவ விருட்சம் இங்க வரும். அப்படியே அதனுடைய அந்த கண்டினியூட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ஹலோ அதாவது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அதுல இருக்கிற அந்த லிங்க பார்த்தாலே நமக்கு ஒரு பெரிய அற்புதம் தான் நடந்திருக்கிறது. இந்த 66 புத்தகங்களை இணைத்தது ஆவியானவருடைய ஒரு செயல்பாடு, அதுல சந்தேகமே கிடையாது. சரி, இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டு நமக்கு தெரியும், பவுலினுடைய கடிதங்கள் 13 அல்லது 14, எபிரேயர் என்கிற நிருபத்தையும் சேர்த்து கொண்டோம் என்றால் 14 என்று எடுத்துக்கொள்ளலாம். யோவானுடைய புத்தகங்களும் கடிதங்களும் பார்த்தோம்னா 5 நமக்கு தெரியும். என்னென்னு சொல்லிடுவோம் நம்ம இல்லையா. வெளிப்படுத்தின விசேஷத்தை சேர்த்துக்கலாம், அதே மாதிரி யோவான் சுவிசேஷத்தை சேர்த்துக்கலாம். யோவானுடைய கடிதங்கள் நிருபங்கள் 3 இருக்கிறது. ஸோ மொத்தம் 5. பேதுருடைய கடிதங்கள் 2. லூக்கா 2 எழுதுறாரு. என்னென்ன எழுதுறாரு அப்படின்னா நமக்கு தெரியும், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளும் அவர் தான் எழுதுனது. லூக்கா எழுதின சுவிசேஷமும் லூக்கா தான் எழுதுறார். யாக்கோபு 1, மத்தேயு 1, மார்க்கு 1, யூதா 1, இப்படி மொத்தம் 27 புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, லூக்கா 2 புத்தகம் தான் எழுதியிருக்கிறாரு. ஆனா 2 புத்தகம் வந்து மற்றவர்கள் எல்லாரும் எழுதுனதை விட அதிகமாக இருக்கிறது. லூக்கா தான். லூக்கா வந்து புற இனத்து மனிதர், நமக்கு தெரியும். யூதர் அல்லாத ஒரே ஒரு ஆத்தர் வேத புஸ்தகத்திலேயே. மொத்தத்துல ஒட்டு மொத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு சம்பந்தம் இல்லாத யூதர் அல்லாத ஒரு நபர் லூக்கா. அவர் மருத்துவர். அவர் எழுதினது 2 புத்தகங்கள் தான். அது வந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மற்ற எல்லாரும் எழுதினதை விட அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை இது நம்ம அறிந்திருக்க மாட்டோம். ஏன்னா நிறைய அந்த வால்யூம் பாத்தீங்கன்னா, அதனுடைய அளவு பாத்தீங்கன்னா இவர் தான் அதிகமாக எழுதியிருக்கிறார். லூக்கா தான். 2 புத்தகம் தான், ஆனா அதிகமாக எழுதியிருக்கிறார். பவுல் நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறார். ஆனா சின்ன சின்ன கடிதங்களாக இருக்கிறதுனால பவுலுடையதை வந்து நம்ம அதிகமாக, அதை விட லூக்கா அதிகமாக எழுதியிருக்கிறார். நீங்க ஏற்கனவே லூக்கா புத்தகத்தை மீகாலக்கா எடுத்திருக்கிறாங்க. நீங்க அதெல்லாம் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அதை படிச்சதுனால இந்த மத்தேயு இன்னும் கொஞ்சம் நமக்கு சுலபமாக இருக்க போகிறது. சரி, புதிய ஏற்பாட்டில் விடப்பட்ட சில முக்கியமான சரித்திர சம்பவங்களை பார்த்தீங்கன்னா, நீரோ மன்னன் ஒரு கொடுமை பண்ணுகிறான் கிபி 64. அது எழுதப்படவில்லை வேத புஸ்தகத்துல. புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா அது இல்லை. அதே மாதிரி யாக்கோபு கிபி 62 கொலை செய்யப்படுகிறார். அதை கூட நம்ம புதிய ஏற்பாட்டில் எழுதின நிருபங்கள்ல எங்கேயாவது எழுதியிருக்கலாம் இல்லையா, கொலை செய்யப்பட்டாரே அப்படின்னு யாராவது எழுதியிருக்கலாம், ஏதாவது பதிவு செய்திருக்கலாம், செய்யல. அப்படின்னா என்ன தெரிகிறது என்றால், புதிய ஏற்பாடு வந்து கிபி 60 முன்பாக எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பல பேருடைய கருத்து. நான் அதை தான் ஆதரிக்கிறேன். ஆனா சில பேர் வந்து 140 வரைக்கும் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது, கிபி 140 வரைக்கும் என்று சொல்லுகிற கருத்தும் இருக்கிறது. அதையும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். கருத்துக்கள் வேறுபடலாம், அதை பத்தி நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. ஆனா ஏன் 70க்கு முன்னால எழுதப்பட்டது? ஏன்னா 70 கிபி 70 டைட்டஸ் என்ற பேரரசன், கிரேக்க அரசன் வந்து தேவாலயத்தை இடிச்சான், எருசலேமை அழித்தான். அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே கிபி 70 நிறைவேறுகிறது.
அதை பார்த்தீங்கன்னா அதையும் இந்த புதிய ஏற்பாட்டுல எங்கேயும் நம்ம பார்க்க முடியவில்லை. யாரும் அதை எழுதல. இந்த ஆக்கியோன்கள் எல்லாம் அதை ஒருவேளை அது நடந்திருந்தா அவங்க அதுக்கப்புறம் எழுதுனாங்கன்னா நிச்சயமா எழுதியிருப்பாங்க. அப்போ நம்ம கருத்து என்ன அப்படின்னா, என்னுடைய கருத்து கிபி 70க்கு முன்பாகவே எல்லாரும் எழுதியிருக்க வேண்டும். சொல்ல போனா கிபி 60களிலேயே எல்லாம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்தது கிபி 33 எல்லாருக்கும் தெரியும். அப்போ 60க்குள்ள எல்லாம் எழுதுறாங்கன்னா எத்தனை வருஷம்? ஒரு 27-30 வருஷங்குள்ள எல்லாரும் எழுதுகிறார்கள் என்றால் அன்னைக்கு வந்து சொல்ல போனா அது வந்து ஒரு நியூஸ், ஒரு முக்கியமான செய்தியாக இருந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த செய்தி ஒரு பெரிய செய்தி. அதை உடனடியாக எழுத வேண்டும் என்று சொல்லி அவர் உயிரோடு எழுந்தது தான் முக்கியம். அவர் மரணம், உயிர்த்தெழுதல் இதுதான் அதிகமாக இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா சுவிசேஷ புத்தகங்கள்ல 40% எது இருக்குதுன்னா அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் தான் அதிகமாக இருக்குது. அந்த கடைசி நாள்ல நடந்த நிகழ்ச்சிகள், கடைசி வாரத்துல நடந்த நிகழ்ச்சிகள் அதுதான் அதிகமாக இருக்கிறது. அவருடைய பிறப்பு, மார்க்ல பார்த்தா பிறப்பே இல்லை, நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து மார்க் எழுதவே இல்லை. அப்போ மார்க் எடுத்த உடனே யோவான்ல இருந்து ஆரம்பிக்கிறார், அப்படி வேற மாதிரி ஆரம்பிக்கிறார். இப்படி இந்த 4 சுவிசேஷங்களும் வித்தியாசமானது. அதுல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துடைய மரணம், உயிர்த்தெழுதல் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த நற்செய்தி நூல்ல. சரி, இந்த புதிய ஏற்பாடு இயேசுவின் சீடர்களும் சபை மூப்பர்களும் உயிருடன் எழுத பொழுதே எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதான் நான் சொன்னேன், கிபி 70க்கு முன்னாலே எல்லாரும் எழுதினாங்கன்னா நிச்சயமா அந்த சீஷர்கள்லாம் உயிரோடு இருந்திருப்பாங்க. அப்போ சீஷர்கள், அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்கள், இந்த அனுபவங்களை பார்த்தவர்கள் நிச்சயமாக உயிரோடு இருந்திருப்பார்கள். அவர்கள் இருக்கும்போதே எழுதப்பட்டது என்பதனால இது வந்து ரொம்ப 100% ட்ரூ அதை சொல்ல முடியும். ஏனென்றால் அவங்க எல்லாம் நிச்சயமா பார்த்திருப்பாங்க. இதுல தப்பா இருந்துச்சுன்னா, பொய்யா ஏதாவது கதை எழுதியிருந்தா, இல்ல ஃபேக் நியூஸ் ஏதாவது இந்த சுவிசேஷங்கள்ல இருக்குமானால் நிச்சயமா அவங்க எதிர்த்திருப்பார்கள் இல்லையா? அப்போ எதிர்ப்பு இல்லை, அப்ப அவங்க எல்லாம் அதை ஆமோதிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இப்ப பாருங்க, இதை பாருங்களேன். புதிய ஏற்பாடுடைய உண்மை தன்மைக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. இங்க பிளேட்டோ எழுதியிருக்க, நிறைய பேர் எழுதுனது இங்கிலீஷ்ல இருக்கு. நான் அங்கங்க கொஞ்சம் இங்கிலீஷ் வரும், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், ஃபுல்லா தமிழாக்கம் பண்ண முடியல. இதுல பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடு எத்தனை காப்பீஸ் இருக்கிறது என்று பார்த்தா 5600 காப்பீஸ். அதாவது நான் சொல்றது நல்லா கவனிங்க, கையெழுத்து வடிவத்துல எழுதியிருக்கிறார், ஹேண்ட் ரிட்டன். அந்த காலத்துல ஜெராக்ஸ் கிடையாது, அந்த காலத்துல பிரிண்டர் கிடையாது, கையில தான் எழுதணும். ஒருத்தர் பார்த்து எழுதி 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 எத்தனை காப்பி வந்திருக்குன்னா 5600 கிரேக்க மொழியில இருந்தது மட்டுமே. இது வந்து கிரீக்ல தான் எழுதப்பட்டதுன்னு சொன்னல்லவா, அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல இருந்ததே 5600 காப்பீஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இருக்கு. அருமையான சகோதரர்களே, அதனால்தான் நம்ம சொல்றோம், நம்முடைய வேதம் சத்தியம் சத்தியம் சத்தியம். ஹல்லேலூயா. இதுல வந்து புனைக்கதைகள் கிடையாது, கட்டுக்கதைகள் கிடையாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அடிச்சு சொல்லலாம். சில பேர் இஸ்லாமிய சகோதரர்கள் என்னோடு பேசுவார்கள். அவங்க சொல்லுவாங்க, உங்க பைபிள் நிறைய திருப்பி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இதுதான் எழுதப்பட்டது. அவங்களுடைய குர்ஆன் வந்து ஆக்சுவலா ஓதப்பட்டது இல்லையா? நான் அதை திட்டவட்டமாக சொல்லுவேன். இதெல்லாம் எடுத்து காட்டி இருக்கிறேன். நான் ஒரு நபர் இடத்துல பேசியிருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா இதுல அதனாலதான் இங்க போட்டிருக்கோம் 99.5% அக்யூரசி. ஹல்லேலூயா. அப்படியே எல்லாம் கையெழுத்து வடிவத்துல இருக்கக்கூடியதை நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். எவ்வளோ? 5600 கிரேக்க மொழியில இருக்கிறது. இந்த சைட்ல பாருங்களேன், லத்தீன் அரேமிய மொழியில எவ்வளவு இருக்குன்னா 19000 இருக்கிறது. ஹல்லேலூயா. 19000 படிவங்கள். அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த அவங்கவுங்க மொழிகளிலே எழுதுகிறார்கள். அதுவே 19000 இருக்கிறது. அது தவிர எல்லாம் இந்த கிரேக்கையும் சேர்த்தா மொத்தம் 24000 மூல படிவங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 24000 மூல படிவங்கள், ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எழுதப்பட்டது அப்படியே பார்த்து காப்பி பண்றாங்க. அது அந்த காலத்துல என்னென்றால் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த ஒரு சொல்ல போனா வைரல்னு சொல்றோம்ல, வைரல் நியூஸ். இப்போ நம்ம யூடியூப்ல பார்த்தா வைரல் அப்படின்னு போடுறான், இது வைரல் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க அல்லவா? அது மாதிரி அன்னைக்கு வைரல் ஆனது என்னதுன்னா இந்த நியூ டெஸ்டமெண்ட், அதுவும் முக்கியமா காஸ்பல்ஸ், இந்த சுவிசேஷங்கள் அன்னைக்கு வைரல் ஆகிவிட்டது. எல்லாரும் பார்த்து எழுதி அவங்கவுங்களுக்கு தங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதனாலதான் இப்ப 24000 மூல படிவங்கள் உள்ளன. இயேசு கிறிஸ்து மரித்து சில ஆண்டுகளிலே எழுதப்பட்டது. நல்லா தெரிந்து கொள்ளணும். அதனால அந்த மனிதர்கள் நிச்சயமா இதுல பொய் இருந்திருந்தா நிச்சயமா அவங்க எதிர்த்திருந்திருப்பார்கள். இது தடைபட்டு போயிருக்கும், இவ்வளவு வளர்ந்திருக்காது. கிறிஸ்தவம் வளர்ந்தது என்பது நமக்கு தெரியும். அந்த காலகட்டத்திலே பேதுரு பிரசங்கம் பண்றாரு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க நமக்கு தெரியும். முதல் பிரசங்கம் பேதுருடைய பிரசங்கம் 3000 பேர். அடுத்த பிரசங்கம் 5000 பேர். ஏங்க? இவங்கெல்லாம் பார்த்தாங்க, பேதுரு சொல்றதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே உடனடியாக
ஏற்றுக்கொள்கிறார்கள், ஞானஸ்நானம் பெறுகிறார்கள், கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது ரொம்ப உண்மை. ஏன்னா அவங்க மாறின உடனே அது வரைக்கும் சனிக்கிழமை அவங்க ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நீங்க கவனிங்க, சனிக்கிழமை தான். ஏன்னா அவங்களுக்கு சாபத் டே என்பது சனிக்கிழமை ஆராதனை நடத்தி கொண்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு உடனடியாக அது என்னவாக மாறுகிறது? ஞாயிற்றுக்கிழமையாக மாறுகிறது. ஹல்லேலூயா. இப்ப ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம எல்லாமே ஆராதனைகளை நடத்துகிறோம். கிறிஸ்தவர்களாக மாறின எல்லா யூதர்களும் உடனடியாக சனிக்கிழமையிலே ஆராதித்துக் கொண்டிருந்தவர்கள் உடனடியாக ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நீங்க பைபிள்லே இருக்கிறது தான் நான் சொல்றேன். உயிர்த்தெழுந்த நாள் என்று அந்த நாளுக்கு பெயர் கொடுத்து கர்த்தருடைய நாள் என்று சொல்லி சண்டே, ஞாயிற்றுக்கிழமையை அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். உடனடியாக மாற்றத்தை பாருங்க. அது வரைக்கும் இருந்தது. அப்போ என்னன்னா, உயிர்த்தெழுதல் உண்மை, எல்லாரும் அதை நம்பினாங்க. அதனாலதான் உடனடியாக எல்லாரும் சேஞ்ச் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா சண்டே அவங்க ஆராதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு சாட்டர்டே தான் லீவ். ஹாலிடே, சாபத் என்பது யூதர்களுக்கு லீவ். லீவ்ல ஆராதிக்கிறது ஈஸி. ஒர்க்கிங் டே ஆராதிக்கிறது ரொம்ப கஷ்டம். சண்டே அவங்களுக்கு ஒர்க்கிங் டே. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்களாம், நான் ஒரு இதுல வாசித்தேன், காலையிலேயே 6 மணிக்கு ஆராதனை நடத்திடுவாங்களாம். ஏன்னா ஒர்க்குக்கு போகணும், எல்லாரும் வேலைக்கு போகணும். ஆராதனை 6 மணிக்கே ஆரம்பிச்சு நடத்திடுவாங்களாம். அப்புறம் நைட்டு 8 மணிக்கு மேல நடத்துவாங்களாம். ஏன்னா அப்படிதான் முடியும். பகல் ஃபுல்லா வேலை. அன்னைக்கு இந்த யூதர்கள், பழையகாலத்து யூதர்கள் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க அதன்படியே இருந்தாங்க. சனிக்கிழமை சாபத் டே, அதுதான் சொல்லி அதுதான் ஹாலிடே. அப்போ எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இந்த கிறிஸ்தவர்களாக மாறின யூதர்கள் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். கஷ்டம்தான், வேலை நாள் தான், ஆனாலும் அவங்க ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதர சகோதரியில நம்மள ரொம்ப சந்தோஷப்படணும். நம்மள கிறிஸ்தவர்களாக பிறந்தது ஒரு பெரிய பாக்கியம், பெரும் பாக்கியம் என்பதுல சந்தேகமே கிடையாதுங்க. ஏன்னா அப்படியே அப்பட்டமான உண்மையை நம்ம கையில வச்சிருக்கிறோம். சத்திய வேதாகமம். ஹல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஒரு முறை இந்த வேதத்தை தொட்டு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த வேதம் எங்க கையில சத்திய வேதமாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். நம்ம எல்லாருமே இன்வால்வ் ஆகிக்கணும்னு நான் விரும்புறேன். செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த புதிய ஏற்பாட்டு பகுதியில் NT என்று போட்டால் நியூ டெஸ்டமெண்ட், NT பகுதிகள் அப்படின்னு பார்த்தா நான் கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வைக்கிற மாதிரி இது ஒரு அண்ணன் ஒரு பகுதியை கொடுத்தாங்க எனக்கு. அதுல இருந்து நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். நீங்க பார்க்கலாம். இன்டர் என்பது என்னன்னா, இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட்னு ஒரு பீரியட் இருக்கிறது. அதாவது மல்கியா புத்தகத்திற்கும், பழைய ஏற்பாட்டினுடைய மல்கியா புத்தகத்துக்கும், புதிய ஏற்பாட்டினுடைய மத்தேயு புத்தகத்துக்கும் இடைப்பட்ட காலம் ஒரு 400 ஆண்டுகள் இருக்கிறது. இன்டர், அது இடைப்பட்ட கால, மறைந்து இருக்கக்கூடிய காலம். அது மறைவு காலம். சிலர் சொல்லுவாங்க சைலண்ட் இயர்ஸ் என்று சொல்வார்கள். ஆனா ஆண்டவர் செயல்பட்டு கொண்டுதான் இருந்தார். அவர் செயல்படாமல் இல்லை. சைலண்ட்னா அப்படியே தூங்கிட்டாரா? ஆண்டவர் இல்லை, அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆனா அந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்ட பதிப்புகள் இல்லை, நமக்கு இல்லை. ஆனா கத்தோலிக்கர்களுக்கு உண்டு. அவங்களுக்கு சைலண்ட் இயர்ஸ் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நான் போட்டிருக்கிறேன், தள்ளுபடி ஆகமங்கள் இருக்கிறது. தள்ளுபடி ஆகமங்கள் கத்தோலிக்கர்கள் வைத்திருக்கிறார்கள். சோ அவங்க கிட்ட அது இருக்கிறது. அதனால அவங்க இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் அவங்களுக்கு ஆக்டிவா தான் இருந்துச்சு. அவங்க சைலண்ட் இயர்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம கிட்ட புத்தகங்கள் இல்லை, அந்த இடைப்பட்ட காலத்துக்குரிய புத்தகங்கள் இல்லை. அதனால அதை நம்ம இடைப்பட்ட காலம் சொல்றோம். அதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். நான் மிக அழகாவும் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அதை தெரிந்து கொள்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர், என்டர், சஃபர், ஈஸ்டர், ஸ்கேட்டர், லெட்டர், லேட்டர். புதிய ஏற்பாட்டை இப்படி பகுதிகளாக நம்ம பிரிச்சுக்கிறோம். கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்காக தான். இங்கிலீஷ்ல இருக்குது, இருந்தாலும் நீங்க தெரிந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். என்டர், இயேசு கிறிஸ்துவுடைய என்ட்ரன்ஸ், என்ட்ரி. அவர் உள்ளே வர்றார். இயேசு கிறிஸ்து ரட்சகர் பிறக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சகருடைய பிறப்பு. அடுத்தது சஃபர். அவர் என்ன பண்றாரு? அவர் கஷ்டப்படுகிற, பாடுபடுகிற காலம் வருகிறது இல்லையா? சிலுவை பாடுகள், ரட்சகர் மரிப்பு என்று தமிழ்ல போட்டிருக்கிறோம். அடுத்தது ஈஸ்டர். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புகிறார். அதுவும் இந்த புதிய ஏற்பாட்டு பகுதியில, சுவிசேஷ பகுதியில இருக்கிறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, சீடர்கள் ஸ்கேட்டர்ஸ், அவங்க சிதறடிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் இல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் இதுக்கு முன்னால இருந்ததெல்லாம் சுவிசேஷங்கள்ல வருது. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகள் ஸ்கேட்டரிங்க பத்தி சொல்றது இல்ல. இயேசு கிறிஸ்து எப்படி அவர் உயிர் தெழுந்த பிறகு சீஷர்கள் அந்த செய்தியை கொண்டு போவதற்காகவே அவங்க ஸ்கேட்டர் பண்ணப்பட்டார்கள், சிதறடிக்கப்பட்டாங்க. ரொம்ப கஷ்டம்தான், பாவம், கடினமான ஒரு பேசேஜ். அடிக்கப்பட்டாங்க, நொறுக்கப்பட்டார்கள், சிறைச்சாலையில போடப்பட்டார். நமக்கு தெரியும் பவுல் சீலா இல்ல சிறைச்சாலையில இருந்து பாடின பாடல் இல்ல, இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி அவங்க கஷ்டப்பட வேண்டிய காலம். அப்ப என்னன்னா, அப்பதான் ஸ்கேட்டர் ஆகுது. இது என்னது? இந்த நற்செய்தி பரப்பப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம யூதேயா, எருசலேமிலும், யூதேயா,
சமாரியா உலகத்தின் கடைசி பரியந்தம் இல்ல, அது ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஸ்கேட்டர் ஆகுறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம அப்படியே பார்க்கிறோம். அப்படியே வழியா நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாறி போயிட்டே இருக்கும். சமாரியாவுக்கு போகும், அதுக்கப்புறம் உலகத்தின் கடைசி யூரோப்புக்கெல்லாம் போறாங்க, அப்படி செய்தி போய்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் பகுதிகள் எல்லாம் கடிதங்கள், நிறைய கடிதங்கள் புதிய ஏற்பாட்டுல நமக்கு தெரியும். கடிதங்கள் எதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரோமர்ல இருந்து எல்லாமே கடிதங்களாக தான் போகுது. கடைசியில லேட்டர் என்பது நான் எது கொடுத்தேன்னா பின்னால நடக்க போகக்கூடிய ப்ராஃபசி, அதுவும் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தின விசேஷத்துல நான் பார்க்கிறேன். ஸோ ஆக மொத்தம் இந்த புதிய ஏற்பாட்டின் பகுதிகளை இப்படி ஈஸியா ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். இன்டர் என்பது புதிய ஏற்பாட்டு பகுதி அல்ல, அதுக்கு முந்தின பகுதி. அதுக்கு அடுத்தது என்டர், சஃபர், ஈஸ்டர், ஸ்கேட்டர், லெட்டர் அண்ட் லேட்டர். இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். லேட்டர் என்பது இனிமேல் நடக்க போகிற காரியங்கள், இனிமேல் பின்னாலே நடக்க போகிற லேட்டர்னு சொல்றோம் அல்லவா, பின்னால நடக்க போகிற காரியங்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல அது ஒரு புத்தகம் தான், தீர்க்க தரிசன புத்தகமாக கடைசியிலே நம்ம புதிய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடைப்பட்ட காலத்தை குறித்து கொஞ்சம் நம்ம பார்த்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இது ரொம்ப முக்கியம்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் நம்ம தெரிந்து கொள்வதற்காக இன்ஃபர்மேஷன். இந்த நடுவுல இருந்த 400 ஆண்டுகள் சைலண்ட் இயர்ஸ்னு போட்டிருக்கேன். இந்த இடைப்பட்ட காலம் மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடைப்பட்ட காலம். ஒருவேளை யூதர்களுக்கு அது இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் கிடையாது, அவங்களுக்கு அதோட முடிஞ்சிருச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. ஆனா அதே மாதிரி கத்தோலிக்கர்களும் கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு தள்ளுபடி ஆகமங்கள் அப்பொழுது இருந்தது, நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால அவங்களையும் நம்ம சொல்ல முடியாது. நமக்கு மட்டும்தான் அந்த புத்தகங்கள் எதுவும் இந்த இடைப்பட்ட காலத்துல இல்லை. அதாவது பிசி 400ல இருந்து AD 25 வரைக்கும் எந்த புத்தகமும் இல்லை, எந்த பதிவும் இல்லை. அதனால நம்ம அதை சைலண்ட் இயர்ஸ்னு நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவர் செயல்பட்டு கொண்டே தான் இருந்தார், அவர் சைலண்டா இல்லை. நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு சின்ன அப்ளிகேஷன், நிறைய நேரம் என்ன ஒண்ணுமே நடக்கலையே, எதுவுமே நடக்கலையே, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எதுவுமே நடக்கலையே. கேட்குறீங்களா சிஸ்டர், பிரதர், கேட்குறீங்களா? கர்த்தர் இஸ் நாட் சைலண்ட், அவர் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறார். நம்ம நினைக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை பார்த்தா என்னடா இது இப்படி இருக்குதே, வேதனையா இருக்குதே அப்படின்னு கண்ணீரோடு இருக்கலாம் உங்களிலே சிலர். ஆனா நம்ம மறந்து போகக்கூடாது, இட் இஸ் நாட் சைலண்ட். God is never silent, he is always at work. ஹல்லேலூயா. யாரெல்லாம் நீங்க கவலையோடு இருக்கிறீங்களோ, சில காரியங்களை குறித்து வேதனையோடு இருக்கிறீங்களோ, நம்ம எல்லாருக்கும், என்னையும் சேர்த்துதான், எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், ஐ எம் நெவர் சைலண்ட். கடவுள் நிச்சயமா சைலண்டாவே இருக்க மாட்டார், அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிற ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 6 ராஜ்யங்கள் இந்த இடைப்பட்ட காலத்திலே இருக்கிறது. அதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா ஈஸியா புரிந்து கொள்ளலாம். கொஞ்சம் ஷார்ட்டா எது எதெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் தான் போட்டிருக்கேன். இதை பத்தியே நம்ம ரொம்ப நேரம் பேசலாம். பெர்ஷியன் கவர்மெண்ட், கிரீக் கவர்மெண்ட், ஈஜிப்சியன் கவர்மெண்ட். இந்த சைட்ல போட்டிருக்க பெர்சியா, கிரீஸ், எகிப்து, இது 3. பின்னால் அடுத்தது ஸ்லைட்ல இன்னொரு 3 வரப்போகிறது. மொத்தம் 6 ராஜ்யங்கள் இந்த இடைப்பட்ட காலத்துல இருந்த ராஜ்யங்கள். அது கடைசியில ரோம ராஜ்யத்தோட முடிகிறார். அப்பதான் இயேசு கிறிஸ்து வந்துடுறார். ரோம் கவர்மெண்ட் இருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து வந்து விடுகிறார். சரி, பெர்ஷியன் இது என்ன செய்தாங்க, இந்த ரெட்ல போட்டிருக்கிறேன், நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். பெர்ஷியர்கள் விரிவான பிராட் மைண்டட். பெர்ஷியா நமக்கு தெரியும், பெர்ஷியன் கிங்ஸ் தான் என்ன பண்ணாங்கன்னா, நீங்களாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஊருக்கு போங்க, சிறைப்பட்ட அந்த அடிமைகளே அவங்க ஊருக்கு அனுப்பி விட்டாங்க. அது ஒரு பிராட் மைண்டட்னஸ். உங்க தெய்வத்தை நீங்க வணங்கலாம், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்போ வந்தவங்க தான் செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா. நான் அந்த ஜென்னு போட்டிருக்கேன் பாருங்க, செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா. இவங்க தான் வந்து தேவாலயத்தை கட்டுறாங்க. நமக்கு தெரியும், செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா 3 பேரு. ஒரு 3 பேட்ச் வருது திரும்பி. எங்க பெர்ஷியாவில இருந்து அவங்க அந்த அரசன் சைரஸ், கோரேஸ் ராஜா என்று சொல்கிறோம் அல்லவா, அவன் விடுதலையாக்கி அனுப்புறான். நீங்க யாரெல்லாம் இஷ்டப்பட்டீங்களோ போயிருங்க. அப்போ கொஞ்சம் பேர் அங்கேயே இருந்துட்டாங்க பெர்ஷியால. அப்படி இருந்தவங்க தான் நம்ம எஸ்தர், இவங்க எல்லாம் அங்கேயே இருந்துட்டாங்க. ஆனா போனவங்க செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா தலைமையில போனாங்க. நல்லா பாருங்க, செருபாபேல் போய் அவர் வந்து சர்ச்சை கட்டினார். ஹல்லேலூயா. பாருங்க, 3 பேரும் 3 காரியங்களை செய்ய ஆண்டவர் அவர்களை அனுமதித்தார். செருபாபேல் போய் சர்ச்சை கட்டினார். நீங்க இதெல்லாம் நோட்ல எழுதிக்கலாம், நான் இதுல கொடுக்கல. எஸ்ரா போய் காங்கிரிகேஷனை கட்டினார், அந்த சபை மக்களை கட்டி எழுப்பினார். இது ரெண்டையும் நம்ம எஸ்ரா, நெகேமியா புத்தகங்கள்ல நம்ம பார்க்கிறோம். எஸ்ரா வந்து காங்கிரிகேஷனை கட்டுறார், செருபாபேல் அந்த சபையை, ஆலயத்தை கட்டுகிறார். அப்புறம் நெகேமியா ஆலயத்தினுடைய காம்பவுண்டை கட்டுறார். 3 C சொல்றேன் பாருங்களேன். செருபாபேல் பில்ட் சர்ச், எஸ்ரா பில்ட் காங்கிரிகேஷன், அண்ட் நெகேமியா பில்ட் த காம்பவுண்ட்.
அலங்கத்தை கட்டுகிறார். ரொம்ப ஆச்சரியம். தலைவர்களை ஏற்படுத்தி ஆண்டவர் அவங்கள அந்த பெர்சியா ராஜா காலத்துல இவங்க எல்லாம் திரும்பி வர்றாங்க. அவங்கவுங்க மதத்தை பின்பற்ற ஒரு சமாதானமான ஆட்சி அந்த காலகட்டத்திலே நடக்கிறது. நெகேமியா வந்து 52 நாள்ல அலங்கத்தை கட்டுறார். 52 நாள்ல. நெகேமியா புத்தகம்லாம் நீங்க படிச்சிட்டீங்க, அதனால நான் திரும்பி சொல்ல விரும்பல. பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஆண்டவர் அங்கங்கே தலைவர்களை எழுப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வந்து இந்த ஜஸ்ட் சைலண்ட் இயர்ஸ் ஜஸ்ட் முன்னால நடக்கிறது. சைலண்ட் இயர்ஸுக்கு கொஞ்சம் முன்னால் நடக்கிறது. அப்புறம் அதுக்கப்புறம் அரசர்கள் நிறைய வர்றாங்க. இங்க நான் லிஸ்ட் போட்டிருக்கிறேன். கோரேஸ் ராஜாவில் ஆரம்பித்து கடைசியில தரியு ராஜா, அந்த 3வது தரியு, அவன் தான் அலெக்சாண்டர் கிரேட்ல தோக்குறான். அலெக்சாண்டர் த கிரேட், மகா அலெக்சாண்டர்னு சொல்றோம் அல்லவா, அவர் வந்து 3வது தரியு ராஜாவை தோற்கடித்து ஆட்சியை பிடிக்கிறார். அலெக்சாண்டர் வந்து கிரேக்க ராஜா. சோ அடுத்தது கிரீக் வந்துடுறாங்க. இதுதான் நடக்கிறது. இப்போ அந்த வரிசையா அந்த பெர்ஷிய ராஜாக்கள் அப்படியே ஒவ்வொருத்தரும் அந்த வருஷம் போட்டிருக்கிறேன். நீங்க பார்த்துக்கலாம். தரியு 1, ஜெர்க்சஸ், அர்தசெக்சஸ், இப்படி இருக்கிறாங்க. இந்த வரிசையில அது போகிறது. இந்த பெர்ஷியா கிங்டம் 397 336 பிசி, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய இந்த கிங்டம் அப்படியே போது. கிரேக் அரசன் அலெக்சாண்டர் த கிரேட் வந்து பிடித்துக் கொள்கிறான். அப்போ இது 336 323 வரைக்கும் கிரேக்க அரசாங்கம் பிடித்து இருக்கிறது. அப்போ மகா அலெக்சாண்டர் மிகவும் மதிப்புடன் நடத்தினார். எல்லாரையும் மிகவும் மதிப்புடன் நடத்தினார். தேவாலயத்துல யெகோவாவுக்கு பலி செலுத்தினார். எல்லாம் செய்யறார். அலெக்சாண்டர் தான் நமக்கு தெரியும், இந்தியா வரை படையெடுத்து வந்தவர் இல்லையா, நமக்கு தெரியும். எல்லா நாடுகளையும் கைப்பற்றுகிறார் எகிப்தோட. ஆனா அந்த டைம்லயே தான் செப்டுவாஜின்ட், அதான் செப்டுவாஜின்ட் என்கிற ஹீப்ரு பைபிளை கிரீக்ல டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு 70 பேர் நியமிக்கப்படுகிறார்கள். அது அலெக்சாண்டர் கிரேட் அதுக்கு அடுத்து இருந்த ராஜாக்களால அது நிர்ணயிக்கப்படுகிறது. அலெக்சாண்டர் தான் ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிக்கிறாரு. அலெக்சாண்டர் மரித்து விடுகிறார். உடனே ஒரு பெரிய ஒரு வேக்கம் அங்க வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்பதான் எகிப்து உள்ள வருகிறது. எகிப்து 3வது ராஜ்யம் எகிப்து. இவங்க தான் லாங்கஸ்ட் பீரியட். முதல்ல கொடுமை தான். எகிப்து வந்த உடனே ரொம்ப கொடுமையா தான் நடத்துறாங்க. 4 தலைவர்கள் வருகிறார்கள். டோலமி சாட்டர், லிசிமேக்கஸ், கேசண்டர், செலினஸ். இவங்க இந்த டோலமி என்பவர் அந்த காலத்திலே ஆட்சி செய்கிறாங்க. டோலமி, அந்த டோலமியில இருந்தவர் தான் ஒருத்தர் இந்த செப்டாஜின்ட் என்கிற வேத புத்தகத்தை கிரீக்ல, பழைய ஏற்பாடு வந்து முழுவதும் ஹீப்ருல தான் இருந்துச்சு. அதை கிரீக் மொழியில, அந்த காலத்துல கிரீக் தான் ரொம்ப அதிகம். இப்போ பாருங்க இங்கிலீஷ் தான் அதிகமா இருக்கு இல்லையா, உலகம் முழுவதும் அதிகமாக பேசப்படுகிறது இங்கிலீஷ். அது மாதிரி அந்த காலத்துல கிரீக் தான் உலகம் முழுவதும் பேசப்பட்ட அதிகமாக பேசப்பட்ட மொழியாக இருந்தது. அப்போ கிரீக்ல அதை அவங்க வந்து இது பண்ணாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, செப்டாஜின்ட். அதை அவர் வெளியிட்டார். யாரு வெளியிட்டார் அப்படின்னா இந்த டாலமியுடைய ஒரு கிங், அவர் தான் அதை வெளியிடுகிறார். டாலமி பிலடெல்பஸ் என்பவர் அதை வெளியிடுகிறார். இதெல்லாம் நம்ம இந்த இதுல நான் போட்டிருக்கிறேன், நீங்க அப்படியே படிச்சு பார்த்துக்கலாம். ஜஸ்ட் டு இன்ஃபர்மேஷன் தான், இதெல்லாம் நமக்கு தெரிந்து கொள்வதற்கு. அப்போ யூதர்களுக்குள்ளே 2 குழுவாக இருந்து சண்டை வர ஆரம்பிக்குது. இதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சண்டை கொஞ்சம் வலுக்கிறது. இதுல வந்து சீரியாவை சார்ந்த ஒரு மிதவாத குழு, ஹசிடீம் என்று சொல்லக்கூடிய பழமைவாதிகள், ட்ரெடிஷன் பேசக்கூடிய யூதர்கள், இப்படி அவங்க பிரிகிறாங்க. இது எகிப்து அரசாங்கம் 323 198 வரைக்கும் இருக்கிறது. அப்புறம் சீரிய அரசாங்கம், மெக்கபயன், அப்புறம் ரோம், கடைசியில ரோம். இதுதான் இந்த 6 அரசாங்கங்கள் இந்த சைலண்ட் இயர்ஸ்ல வந்து இஸ்ரவேல ஆட்சி செய்கிறார்கள். இதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். இதுல சீரியன் அரசர்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆன்டியோகஸ் நிறைய இருக்கிறது. த கிரேட், ஆன்டியோகஸ் த கிரேட் என்ற அரசன் இதை கைப்பற்றி அதுதான் கொஞ்சம் ரொம்ப கொடுங்கோலனாக ஆன்டியோகஸ் என்ற பெயர் வந்த உடனே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவன் தான் எருசலேமை அழிக்கிறான். அப்புறம் பன்றிய கொண்டு வந்து தேவ ஆலயத்துல ஜூபிட்டர் ஒலிம்பஸ் என்ற தெய்வத்துக்கு பலியிடுகிறான். இந்த அசுத்தம் என்பது பலிபீடத்துக்கு வருகிறது என்பதை அதை அங்க அந்த நேரத்துல ஒரு மின்னலாட்டமாக அன்றைக்கு காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த சீரிய அரசாங்கம் ஒரு கொடுமையான அரசாங்கமாக அந்த காலகட்டத்துல இருந்தது. ஈஜிப்டே கொஞ்சம் கொடுமைதான், அதுக்கு அடுத்தது சீரியன் கிங்டம் வந்து அதை விட அதிகமாக கொடுமையாக. அப்போ மெக்கபயஸ் என்கிற ஒரு குரூப் எழும்புகிறார். அதுல முக்கியமாக பிரீஸ்ட் மத்தத்தியாஸ் என்பவர் இந்த விக்கிரக பலி செலுத்தின உடனே ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறார். செத்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவர் எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய பிள்ளைகள் 3 பேர், ஜூடாஸ் மெக்கபயஸ், ஜோனத்தன் மெக்கபயஸ், சைமன் மெக்கபயஸ். அதனால்தான் மெக்கபயஸ் என்கிற ஒரு தள்ளுபடி ஆகமும் கூட அந்த காலத்துல வெளியிடப்பட்டது நமக்கு தெரியும். அதுல வந்து அவங்க வந்து போய் ஜெயிக்கிறாங்க. ஜெயித்து சீரியனிடமிருந்து அவங்க பெற்றுக்கொள்கிறார்கள். சீரியா அரசாங்கத்தை அவர்கள் தோற்கடித்து இவங்க அதை பெற்றுக்கொள்கிறார். அதான் ஃபீஸ்ட் ஆஃப் ஹனுக்கா என்று இன்னைக்கு கூட கொண்டாடுகிறார்கள் யூதர்கள்.
ஹனுக்கா என்கிற ஒரு ஃபெஸ்டிவல் இன்றைக்கும் கொண்டாடுகிறாங்க. இதுனா மக்கபயஸ் வந்து சீரியாவை பிடித்த அந்த நாளை இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள். அதுல வந்து சைமன்ஸ் சன் ஜான் ஹிர்கானஸ் கால்ட் ஹிம்செல்ஃப் கிங். அதுக்கப்புறம் அவன் தன்னை ராஜா என்று அறிமுகப்படுத்தி அவன் சதுசேயர்களை அவன் அழிக்கிறான். அப்போதான் சதுசேயர்களுக்கும் பரிசேயர்களுக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனைகள் கிளம்புகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த குடும்பத்துல கடைசியில அவங்களுடைய மனைவி அது விதவையான பிறகு அவங்க வந்து அதை நடத்துறாங்க அரசாங்கத்தை. இப்படிலாம் அங்க நடக்கிறது. இது கொஞ்சம் நமக்கு தெரிந்து கொள்வதற்காக நான் எழுதி வைத்திருக்கிறேன். எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. நீங்க தமிழ்ல எழுதினா ரொம்ப பெருசாகுது, அதனால நான் இங்கிலீஷ்லயே எழுதியிருக்கிறேன். சரி, கடைசி கவர்மெண்ட் ரோமன் கவர்மெண்ட். இதுதான் இயேசு கிறிஸ்து வருகிற காலகட்டத்திலே ரோம கவர்மெண்ட் தான் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ரோமன் ஜெனரல் பாம்பே என்பவர் சீரியாவை பிடித்துக் கொள்கிறார். அப்புறம் he used Jezebel days to fight. இதுல ஜூடா, ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஜூடா was renamed as Judea. யூதா என்பதை யூதேயா என்ற பெயர் இவர் தான் கொடுக்கிறாரு. அதனாலதான் யூதேயா என்பதுதான் நம்ம புதிய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா யூதேயா என்று தான் வரும். யூதா என்று வராது, யூதேயா என்று வரும். ஹை பிரிஸ்ட் நோ பவர். ஹை பிரிஸ்டுக்கு இருந்த பவர் எல்லாம் இவர் எடுத்துட்டார். எல்லா அந்த குருக்கள் அவர்களுக்கு இருந்தாங்க இல்லையா, அந்த காலத்துல இருந்த மத ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர் இல்ல மத போதகர்கள், அவர்களுக்கு இருந்த அந்த பவரை இவர் எடுத்துட்டார். ஜூலியஸ் சீசர், அப்பதான் ஜூலியஸ் சீசர் தான் ஒரு ரோம அரசன். அப்பாயிண்டட் ஆன்டிபேட்டர் ஆஸ் கவர்னர். அப்புறம் இந்த ஆன்டிபேட்டர் அப்பாயிண்டட் ஹீரோத், அதான் ஏரோது, நமக்கு தெரியும், நம்ம படிக்கிறோம் இல்லையா அந்த காலகட்டத்தில். ஆஸ் கவர்னர் ஆஃப் கலிலேயாவுடைய ஒரு கவர்னராக ஏரோது இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் தான் இதெல்லாம் நடக்கிறது. இது கொஞ்சம் நீங்க படிச்சு பார்த்துக்கலாம் நான் நினைக்கிறேன். இதுல வந்து நம்ம எதுக்கு இது தெரிந்து கொள்கிறோம்னா, இப்படி 3 அரசாங்கங்கள் இருந்தது. கடைசியில பாத்தீங்கன்னா இந்த ரோம அரசாங்கத்துல ஏரோது என்கிற ராஜா, he was the Herod the Great king when Jesus was born. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இருந்த ராஜா ஹெரோத் த கிரேட் என்பவன். அவன் தான் அந்த 2 வயதுக்குள்ள இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யணும்னு சொல்லி ஆர்டர் போடுறவன், அவன் சொந்த மனைவியை கொலை பண்ணவன், அவனுடைய மதரின்லாவை கொலை பண்ணவன், நிறைய பேர் அவன் கொலை பண்ணியிருக்கிறான். அவன் ரொம்ப மோசமான ஒரு அரசன். அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இருந்த அரசன் ஒரு மோசமான அரசன். அவனை எதிர்த்துதான் யோவான் ஸ்நானகன் கூட பேசி அவர் சிரச்சேதம் செய்யப்பட்டார் என்பதும் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிந்து கொண்டா நல்லா இருக்கும் நான் நினைச்சேன். இந்த இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் 4 சுவிசேஷங்களையும் சேர்த்து வரக்கூடிய சில காட்சிகளை நான் இங்கே போட்டிருக்கிறேன். இது நீங்க தெரிந்து கொள்வதற்கு எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இருந்தாலும் நம்ம இதை ஒரு தடவை அப்படி பார்த்துட்டோம்னா நல்லா இருக்கும். முதல் 30 ஆண்டுகள் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் 30 ஆண்டுகள் மிக சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், பிறப்பு மார்க் எழுதவே இல்லை, மத்தேயு லூக்கால நம்ம பார்க்கிறோம், அப்புறம் யோவான்லயும் இல்லை. அதுக்கப்புறம் குடும்பமாக ஏரோதுக்கு பயந்து எகிப்துக்கு ஓடினர், அதுவும் தெரியும். இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். நாசரேத்துக்கு அப்புறம் திரும்பி வர்றாங்க, கலிலேயாவில் இருக்கிற நாசரேத்து. நல்லா கவனிங்க, இதுல ஒரு சின்ன வித்தியாசத்தை நான் சொல்ல போறேன். அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்தது பெத்லகேம், ஆனால் வாழ்ந்தது நாசரேத். நாசரேத் என்பது கலிலேயா, பெத்லகேம் என்பது யூதேயா. நல்லா வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளுங்க. அவர் பிறந்தது யூதேயா. யூதேயா என்பது படித்தவர்கள் இருக்கிற இடம், பணக்காரர்கள் இருக்கிற இடம், வசதி படைத்தவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இருந்த இடம் யூதேயா. அங்கதான் பிறந்தாரு பெத்லகேம். ஆனா அவர் வளர்ந்தது நாசரேத், அது கலிலேயா. கலிலேயா என்பது நமக்கு தெரியும், மீனவர்கள் அதிகமாக, ஏழை மக்கள் இருக்கக்கூடிய இடம், பல இனத்து மக்கள் வாழக்கூடிய இடம். அங்கதான் ஆண்டவர் அதிகமாக புழங்கினார். பாருங்க, அவருடைய ஊழியம் கூட நீங்க பாத்தீங்கன்னா 3 ஆண்டு ஊழியத்துல 2.5 ஆண்டு எங்கதான் ஊழியம் செய்தார்னா கலிலேயாவை தான் ஊழியம் செய்தார். ஒரு 1/2 ஆண்டு 6 மாசம் தான் அவர் யூதேயாவிலே ஊழியம் செய்தார். இந்த விவரங்களை எல்லாம் நம்ம தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த ஆராய்ச்சி நம்ம நியூவா நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் 12 வயசுல அந்த தேவாலய நிகழ்வும் இந்த சுவிசேஷத்துல நமக்கு வருகிறது. கடைசி 3 ஆண்டுகள் ரொம்ப அதிகமாக எழுதப்படுகிறது இல்லையா? திருமுழுக்கு பெறுவது, அதுக்கப்புறம் 40 நாள் வனாந்திர சோதனை, நாசரேத்துல அவருக்கு மதிப்பு கிடையாது, கலிலேய ஊழியம் 2.5 ஆண்டுகள், 2.5 ஆண்டுகள்னு போட்டிருக்கேன். இறையரசு நற்செய்தி, அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்கிறார், 12 சீஷர்களை தெரிந்து கொள்கிறார், வேத பாரகர், பரிசேயர், ஏரோது, இதெல்லாம் நமக்கு தெரியும். எதிர்ப்பு, மறுரூப மலையிலே தன்னை வெளிப்படுத்துகிறார், அப்பதான் தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறார். யூதேய ஊழியம் கடைசியாக 6 மாதங்கள் அந்த ஏறக்குறை நடக்கிறது அப்ராக்சிமேட்டா. கடைசியில மறிப்பதற்காக எருசலேம் நோக்கி பயணிக்கிறார்.
இதுதான் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு கடைசி 3 ஆண்டுகள். இந்த கடைசி வாரமும் ரொம்ப படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா சுவிசேஷங்கள்லயும் கடைசி வாரம் சொல்ல போனா அந்த 40% காஸ்பல் வந்து இதுக்கு தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நிறைய எழுதப்பட்டது இந்த கடைசி வாரம். இந்த ஓசன்னா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தெரியும். அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாம் இன்னும் கூட சொல்றோம் இல்லையா, ஓசன்னா பவனி போகிறோம். அது அரசு மரியாதை. அவர் தன்னை ராஜாவாக பிரகடனப்படுத்துகிறார். அது வரைக்கும் மறைக்கிறார். என்னை பத்தி சொல்லாத, யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்றாரு. ஆனா அன்றைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அது ஆக்சுவலா என்னன்னா, அது தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அப்படியே ஆக்சுவலா என்ன சொல்றாங்க, த வெரி சேம் டேட், அந்த டேட்டே கொடுக்கப்பட்டிருக்கு. தானியேல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டேட் கூட அப்படியே நிறைவேறுகிறது. நம்ம பின்னால் அதை பார்ப்போம். எப்படி அந்த டேட் அப்படியே கரெக்டா அவர் ஓசன்னா பவனி வந்த அன்றைக்கே அது நிறைவேறுகிறது என்பதை நம்ம பார்ப்போம். பின்னால் அதெல்லாம் ஆச்சரியமான விவரங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் புதன் மலை பிரசங்கம். வியாழக்கிழமை தான் நமக்கு தெரியும் மாண்டி தேர்ஸ்டே நம்ம அனுசரிக்கிறோம் நிறைய சபைகள்ல. அது வந்து திருவிருந்து. அன்னைக்கு பஸ்கா. அன்னைக்கு இரவு தான் அவர் கைதாகிறார். காலை இறுதி தீர்ப்பு பிலாத்து. வெள்ளி காலை அப்புறம் 9 மணிலேருந்து 3 மணி வரை சிலுவை. இதுதான் அப்படியே இருக்கிறது. இதுல சிலர் கருத்துக்களை வேற சொல்லுவாங்க. அப்பப்போ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் கேட்டுட்டு தள்ளிட்டு போயிடலாம். இதுதான் ஆக்சுவலா நடக்கிறது. நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா இந்த ட்ரெடிஷன் இவ்வளவு காலம் நம்ம செய்து கொண்டு இருக்கிறதெல்லாம், சில பேர் சொல்றாங்க 3 நாள்னா எங்க இயேசு கிறிஸ்து எங்க 3 நாள் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தான் அடக்கமாகிறாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கிளம்பிட்டு உயிர் தெரிந்து விட்டார். எப்படிங்க 3 நாள் ஆகுது அப்படி கேட்பாங்க. அது ஆண்டவர் பைபிள்ல எப்படி போட்டிருக்குன்னா 3ஆம் நாள் என்று சில இடங்களிலும், சில இடங்களிலே 3 நாள் இரவும் பகலும் என்றும் போட்டிருக்கிறது. இது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். யூதர்களுடைய நாள் வந்து இரவில் ஆரம்பிக்கிறது, சாயங்காலத்துல. ஏன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, சாயங்காலமும் விடியற்காலமாகி முதல் நாள் ஆயிற்று அப்படின்னு வரும். அப்போ முதல் நாள் எப்போ ஆரம்பிக்குது? சாயங்காலம் தான் ஆரம்பிக்குது. ஸோ இதுல என்னன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நான் இதை உட்கார்ந்து இதையே ஆராய்ச்சி பண்ணேன். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா 3 நாள்னு போட்டிருக்கு. இது 3 நாள் வராது. என்ன கணக்கு பண்ணாலும் 2 நாள் தானங்க வருது. 2 ஃபுல் டேஸ் தானே வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். 2 ராத்திரி தானே இருக்குது. என்ன பண்ணாலும் 2 இரவு தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்களுடைய யூதர்களுடைய சொற்றொடர் என்னவென்றால், இரவும் பகலும் என்பது ஒரு நாளை குறிக்கிறது. அவ்வளவுதான். இரவும் பகலும்னு சொன்னாலே அது ஒரு நாளை குறிக்கிறது. 1. 2வது, அவங்க ஒரு நாள்னு சொல்றது ஒரு நாளுடைய ஒரு பகுதியையும் ஒரு நாள் என்று சொல்லுகிறார். அந்த நாள் என்று அவர் சொல்றது அந்த நாளுடைய ஒரு பகுதி இருந்தாலே போதும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து 3 மணிக்கு சிலுவையில வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு மரித்து போகிறார். அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். அப்போ அந்த 3 மணி என்பது வெள்ளிக்கிழமையிலிருந்து 3ல இருந்து 6 வரைக்கும் அது வெள்ளிக்கிழமையை சார்ந்தது. சோ வெள்ளிக்கிழமை அன்றைக்கு அவர் மரிக்கிறார். அது முதல் நாள் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்புறம் சனிக்கிழமை என்பது 2ஆம் நாள். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை என்பது 3ஆம் நாள். அதுல ஒரு பகுதி தான். ஒரு பகுதி இருந்தாலே அது முழு நாளுக்கு சமம். இது வந்து ஒரு 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 நல்ல ஒரு டாக்குமெண்டே இருக்கிறது. அந்த காலத்துல யூதர்களால எழுதப்பட்ட ஒரு டாக்குமெண்ட். அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளுடைய ஒரு பகுதியே ஒரு நாளுக்கு சமம். அவங்க வந்து ஒரு பகுதி இருந்தாலே அது அந்த நாள் என்று சொல்லுகிறார். நம்ம கூட இப்ப கூட நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்றேனே. ஒருத்தர் வந்து பிறக்குது ஒரு குழந்தை. எப்ப பிறக்குதுன்னா டிசம்பர் 31ஆம் தேதி. டிசம்பர் 31ஆம் தேதி 11 மணி 59 நிமிஷத்துக்கு பிறக்குதுன்னு வைங்களேன். நான் சொல்றது கவனிங்க. டிசம்பர் 31ஆம் தேதி ராத்திரி 11 மணி 59 நிமிஷத்துல பிறக்குது. 2023ல பிறந்துச்சுன்னு வைங்களேன். அந்த குழந்தை எப்ப பிறந்ததுன்னு சொல்லுவோம்? 2023ல் பிறந்தது என்று சொல்லுவோம். அது 2023ல பெரும்பகுதியில் அது இல்ல. அது கடைசியில தான் பிறந்தது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? 2023ல் அந்த குழந்தை பிறந்தது. ஏன்னா ஒரு நிமிஷம் முன்னால பிறந்துட்டான். நம்ம ஒரு நிமிஷமா இருந்தாலும் 2023 என்று நம்ம சொல்லிடுறோம். அந்த குழந்தை பிறந்தது டேட் என்ன அப்படின்னா உடனே என்ன சொல்லுவோம்? 2023 டிசம்பர் 31ன்னு சொல்லுவோம். எந்த வருஷம் பிறந்தது அப்படின்னா 2023. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து எப்ப மரித்தார்? வெள்ளிக்கிழமை மரித்தார். வெள்ளிக்கிழமை அடக்கம் செய்யப்பட்டார். வெள்ளிக்கிழமையிலே அவர் கல்லறை. சனி, ஞாயிறு. ஞாயிறும் ஒரு பகுதி தான். ஆனா அதுவும் அதுல வருகிறது. அப்போ இந்த அவங்க ஒரு பகுதியையே முழு நாளாக கொள்ளுகிறதுனால 3 நாளாக அது குறிக்கப்படுகிறது. இப்போ உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். வெள்ளி காலை 9 மணி தான் அந்த சிலுவை. சரி, ஞாயிறு அதிகாலை உயிர்ப்பு இதை நம்ம போட்டோம். 40 நாள் அதுக்கப்புறம் அவர் தரிசனம் கொடுக்கிறார். அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சும்மா ஒருத்தர் 2 பேருக்கு இல்ல, இமேஜினேஷனா இல்ல. இது வந்து ரொம்ப தெளிவா ஒரு 500 பேருக்கு கூட அவர் தரிசனம் ஆனார்னு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருக்கிறது. நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கோங்க. இதுல எழுதல. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல
500 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு அவர் தரிசனமாகிறார். சரி, இப்ப நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த சுவிசேஷங்கள் எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் ஒய் எதுக்கு தேவை அப்படின்னா, நாட்கள் செல்ல செல்ல இயேசுவோடு இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேரா செத்து போயிட்டே இருக்கிறாங்க, மரித்து கொண்டே போகிறார்கள். அவரை பார்த்தவங்க, அவங்கள பத்தி சொல்றவங்க, சுவிசேஷத்தை சொல்றவங்க குறைந்து கொண்டே போகிறார்கள். அப்போ நற்செய்தி நூல்கள் கட்டாயமாக தேவைப்படுகிறது. அதனாலதான் உடனடியாக எழுத ஆரம்பிக்கிறார்கள். மார்க்கு தான் முதல்ல எழுதுறாரு, அதுக்கப்புறம் மத்தேயு, லூக்கா, அதுக்கப்புறம் கடைசியாக யோவான் எழுதுகிறார்கள். இதுதான் வரிசை. அதுதான் வரிசையில தான் இருந்திருக்க வேண்டும் என்று யூகிக்கப்படுகிறது. ஆனா மார்க்கு தான் அதிகமாக அவருடைய சுவிசேஷத்தை வைத்துதான் மத்தேயும் லூக்காவும் எழுதினார்கள் என்றுதான் நிறைய பேர் சொல்லுகிறார்கள். இந்த 3 மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இது 3ஐயும் சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்லுகிறார். ஒன்றிணைத்து பார்த்தல். ஆப்டிக்னா பார்க்கிறது, சின் என்பது டுகெதர், ஒன்றிணைப்பது. இந்த 3ஐயும் ஒன்றிணைத்து பார்த்தா நிறைய காரியங்களை நம்ம தெரிந்து கொள்கிறோம். நிறைய கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும், டிஸ்கிரிப்பன்சி இருக்கதான் செய்யும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பார்த்ததை எழுதும் பொழுது, இந்த ஒருத்தர் நீங்க ஐ விட்னஸ் சொல்றோம் இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா என்ன செய்யணும், அந்த எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வைத்து கோர்வையாக்கி பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அது உண்மை. உண்மை இல்லைன்னா தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே கதையை சொல்லுவாங்க. கதை எப்போ சொல்லுவாங்கன்னா, இந்த 3 பேரும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பேரும் அவங்க சேர்ந்து பேசிக்கிட்டு ஒரு புத்தகத்தை எழுதினாங்கன்னு வைங்க, அப்ப எல்லாம் ஒரே மாதிரி எழுதுவாங்க. ஏன் வித்தியாசம் எழுதுறாங்க? அதுலயே நமக்கு உண்மை என்பது தெரிகிறது. அவங்க எழுதின சுவிசேஷங்கள் உண்மையானவை. ஏன்னா அவங்களுடைய பார்வையின்படி அவர்கள் எழுதுகிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம், நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன் இந்த 4 சுவிசேஷம் நான் இங்க கூட போட்டிருக்கிறேன், ஒய் 4 காஸ்பல்ஸ் நம்ம கேட்கலாம். 1 இருந்தா போதாதா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா பாருங்க, ஒரு கைதியுடைய புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கோணங்கள்ல எடுத்து போடுறாங்க, 4 கோணத்துல. ஏன்னா அவர் கண்டுபிடிக்கணும்னா அதே மாதிரிதான் ஒரு 4 கோணங்களிலே இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையுடைய அந்த முக்கியமான செய்திகளை இவங்க எழுதுறாங்க. ஸோ அது நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவேதான் 4 பேர் எழுதியிருக்கிறாங்க. ஒருத்தர் ட்ரை பண்ணாரு, வில்லிஸ் கிராஃப்ட் என்பவர், ஒரே காஸ்பல் நான் எழுதுறேன்னு சொல்லி இந்த 4ஐயும் சேர்த்து எழுதினார். ஆனா அதுல நிறைய மிஸ் ஆயிடுது. அதனால அப்படி சேர்க்கவும் முடியாது. 4 காஸ்பலும் நமக்கு கட்டாயமாக தேவைப்படுகிறது. 4 சுவிசேஷங்களும் தேவை. இதுல பாருங்க, மார்க்கு, மத்தேயு, லூக்கா, யோவான் நீங்க போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்னம் கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த சின்னங்கள் எல்லாம் எசேக்கியேல் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் வாசிக்கிறோம். ஆக்ஸ் காளை, அப்புறம் லயன் சிங்கம், மனித முகம் என்று நம்ம முகங்கள் 4 முகங்கள் அல்லையா, ஈகிள் கழுகு முகம் என்பது இதே இந்த இதுல இந்த 4 பேருக்கும் கொடுக்கிறோம். மார்க் மேசியா ஊழியராக இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறார். மத்தேயு யூதரின் அரசனாக அதிகமாக காட்டப்படுகிறார். லூக்கா மானிட மகனாக காட்டுகிறார். யோவான் கடவுளின் குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறார். இந்த 4 பேரும் வித்தியாசமான கோணங்களை காட்டுகிறார்கள். அதிகமாக எதை செய்யறாங்க, எதை எழுதுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கு இயேசு கிறிஸ்து செய்ததை எழுதுகிறார். கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், மார்க்குடைய சுவிசேஷத்தை படிச்சு பாத்தீங்கன்னா உடனே எங்கே போனார், உடனே என்கிற வார்த்தை அடிக்கடி வரும். அவர் செய்தது, அவருடைய அற்புதங்கள் அவர் எழுதுகிறார். மத்தேயு இயேசு கிறிஸ்து சொன்னதை அதிகமாக எழுதுகிறார். மலை பிரசங்கம்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா மலை பிரசங்கத்தை எழுதினவர் மத்தேயு தான். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா மற்றவங்களும் அங்கங்கே எழுதுகிறார்கள், ஸ்கேட்டர் பண்ணி எழுதுறாங்க. ஆனா அவர் அருளுரைகள் எல்லாம் ஒன்னா எழுதுறார். மத்தேயுவை பத்தி நம்ம பின்னால பார்க்க வரோம். அற்புதமான ஒரு ஒரு அமைப்பு அதுல இருக்கிறது. அப்புறம் லூக்கா இயேசு சொன்னதை எழுதுகிறார் அதிகமாக. என்னதுன்னா பேரபிள்ஸ், அருட்கதைகள், ஊமைகள், இயேசு கிறிஸ்து சொன்ன ஊமைகளை அதிகமாக எழுதுகிறார் லூக்கா. யோவான் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதுகிறார், அவருடைய பண்புகளை பற்றி எழுதுகிறார். அதிகமாக பார்த்தீங்கன்னா அவருடைய தெய்வீக பண்புகளை எழுதுகிறார். அப்போ 4 பேர் 4 கோணங்களிலே இயேசு கிறிஸ்துவை எழுதுகிறார்கள். இது நமக்கு தேவைப்படுகிறது இல்லையா? நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம தெரிந்து கொள்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஆண்டவர் இப்படி ஒரு வேத புஸ்தகத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சுவாமி. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, வேத புஸ்தகத்துல ஒவ்வொரு அதிசயத்தை பார்க்கும் பொழுதும் ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் இவ்வளவு ஆழமான கருத்துக்களை உள்ள ஒளித்து வைத்திருக்கிறாரே என்று ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் இதுல பிறப்பு, இதுல இந்த 3லயும் இந்த சினாப்டிக் காஸ்பல்ஸ்ல என்னென்ன இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் கலிலேய ஊழியம், எருசலேம் ஊழியம், அப்புறம் மரணம், உயிர்த்தெழுதல், எந்தெந்த பகுதிகளிலே இருக்கிறது என்பதை இங்க நம்ம போட்டிருக்கிறோம். கிபி 50 இருந்து 60க்குள்ள எல்லாம் எழுதப்பட்டிருக்கும்னு சொல்றோம். எனவே நற்செய்தி நூல்கள் வாழ்க்கை குறிப்பு கிடையாது, சுயசரிதை கிடையாது. அது நான் என்ன சொல்லுவேன்னா செய்தி சிதறல் அல்லது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சிதறல்கள் என்று சொல்லுவோம். முக்கியமா சொல்ல வேண்டியவர்களே அவங்க சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா இதனுடைய விவரங்களை நான் போட்டிருக்கிறேன். எந்த புத்தகத்தை எடுத்தாலும் இப்ப நம்ம மத்தேயை பத்தி நம்ம பார்க்க போறோம்.
அப்ப மத்தேயு புத்தகத்துல இந்த கருப்புல போட்டிருக்கேன் பாருங்க, ABCDEFGHIJKL வரைக்கும் எந்த புத்தகத்தை எடுத்தாலும் இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வது நல்லது. கவனிங்க, ஏ என்னதுன்னா ஆத்தர், யார் எழுதினார் அவரை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும். பி பேக்ரவுண்ட், எந்த பேக்ரவுண்ட்ல எழுதப்பட்டது. சி கண்டென்ட், என்ன கண்டென்ட் இருக்கிறது. டி டிவிஷன், அதுல என்னென்ன பிரிவுகள் இருக்கிறது. அந்த அவங்க எழுதுனதுல இந்த பிரிவுகளை எல்லாம் எழுதிட்டாலே ஒரு 50% நம்ம படிச்சிட்ட மாதிரி. அடுத்தது எக்ஸ்போசிஷன், அது ஒவ்வொரு பிரிவையும் நம்ம விளக்க ஆரம்பிக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய ஃபோக்கஸ், அதனுடைய முக்கியமான கருத்து என்ன என்பது எஃப். ஜி என்பது ஜியோகிராஃபி, ஹெச் என்பது ஹிஸ்டரி. எந்த ஜியோகிராஃபி, என்ன ஹிஸ்டரி. அடுத்ததுல இருக்கக்கூடிய இன்ஸ்பிரேஷன், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன இருக்கிறது. ஜே. கே கிங்டம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன இருக்கிறது. கடைசியா லாஸ்ட் டேஸ், கடைசி காலத்தை குறித்து என்ன இருக்குது. இதெல்லாம் நம்ம இதுல மத்தேயுல நம்ம பார்க்க போறோம். இந்த கியூ என்பது சோர்ஸ்ல இருந்து மத்தேயு எழுதியிருக்க. முக்கியமா மார்க்கை அடிப்படையாக கொண்டுதான் மத்தேயும் லூக்காவும் எழுதப்பட்டது. 93% மார்க் வந்து மத்தேயுல இருக்கிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல. அதனால மார்க்கிலிருந்து எழுதப்பட்டதுதான் இது எல்லாமே. அதை தவிர கியூ சோர்ஸ் என்பதிலிருந்து அவர் எடுத்திருக்கிறார் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். கியூ சோர்ஸ் என்பது குவெல் கவர்மெண்ட் வேர்ட் சோர்ஸ் என்று சொல்லுகிறார்கள். இந்த குவெல் என்றாலே சோர்ஸ், ஒரு மூலம், அதுல இருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த செய்திகள் எல்லாம். இதுல நேரடியா பார்த்தது பார்க்காததையும் சேர்த்து எழுதுறாங்க இல்லையா. அதனால சில செய்திகளை அவர் கலெக்ட் பண்ணி எழுதுகிறார்கள். சரி, இதுல புதிய ஏற்பாட்டில் அதிகம் படிக்கப்படும் புத்தகம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், மத்தேயு நற்செய்தி நூல் கிரேக்க இலக்கியத்திலே ஒரு சிறந்த நற்செய்தி நூலாக இருக்கிறது. நற்செய்தி நூல்களிலே மிக நீளமானது, 4 சுவிசேஷங்கள் ரொம்ப நீளமானது என்று சொல்லலாம். கிரேக்க மொழிபெயர்ப்பை அதிகம் பயன்படுத்துகிறார். சிலர் சொல்றாங்க அவர் முதல்ல அரேமிய மொழியில எழுதிட்டு அப்புறம் கிரீக்ல அவர் டிரான்ஸ்லேட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ வாசகர்கள் யூத விசுவாசிகள் தான் இதை வாசிக்கிறவர்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு அரசர், மேசியா என்பதை மத்தேயு எழுதுகிறார். மத்தேயு ஒரு படித்தவர், ரொம்ப படிச்சவர் பாருங்க. ஏன்னா அவர் ஆயத்துறையில வேலை செய்தவர். மத்தேயுவை பத்தி நமக்கு தெரியும். மத்தேயுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளின் வெகுமதி. அவரை லேவி என்றுதான் லூக்காவும் மார்க்கும் எழுதும் பொழுது அவருடைய பேரை லேவி என்று சொல்கிறார்கள். அல்பேயுவின் மகன். இது நம்ம மத்தேயு 9:9 நம்ம பார்க்கிறோம். இதுல மத்தேயுடைய படம் பாருங்க, இங்க கீழே போட்டிருக்கிறேன், கடைசி கருப்புல போட்டிருக்கேன். மத்தேயுடைய முகம் எப்படி இருந்தது என்று அந்த இப்ப இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எல்லாம் கண்டுபிடிச்சு இப்படி ஏதோ வரைஞ்சிருக்கிறாங்க. இப்படி இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு ஒரு விருந்து வைக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே, ஆண்டவர் பின்னால வாப்பான்னு சொன்ன உடனே விருந்து வைக்கிறார். அதை அப்படியே எழுதுறாரு பாருங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதுறார். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நான் எடுத்துக்கொள்கிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன எழுதுறாருன்னா, பின்பு அவர் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில், தன்னுடைய வீடுன்னு எழுத மாட்டேங்கிறாரு. மத்தேயு எழுதும்போது வீட்டிலே, ஏன்னா அதுக்கு முந்தின பகுதி 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவரை அழைக்கிறது வருகிறது. இயேசு அவிட விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். பார்த்தீங்களா, மத்தேயு வருகிறான். ஆனா அவன் உடனே தன்னுடைய வீட்டுல விருந்து வைக்கிறான். இத மார்க்கு லூக்காலாம் எழுதுறாங்க, அவனுடைய வீட்டில் விருந்து நடந்தது என்று எழுதுகிறார்கள். மத்தேயுனுடைய வீட்டிலே, லேவியினுடைய வீட்டில் நடந்தது என்று எழுதுகிறார்கள். ஆனா அது யார் எழுத மாட்டேங்கிறாரு, மத்தேயு எழுத மாட்டேங்கிறார். ஏன்னா தன்னை பற்றி பெருமை வரக்கூடாது என்று சொல்லி அப்படி எழுதல. இந்த மத்தேயு என்பதனுடைய ஹீப்ரு பதம் மட்டிட்டாஹியூ. அதனாலதான் நிறைய பேர் இங்கிலீஷ்ல எழுதும்போது மேத்யூ என்று எழுதும்போது 2 டீ போடுவாங்க. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். டீ ஒரு டீ போடுவாங்க, சிலர் 2 டீ போடுவாங்க. ஏன்னா அதுல ஹீப்ரு நேம்ல 2 டீ வருகிறது. மட்டிட்டாஹியூ என்கிறது அவருடைய பேராக இருக்கிறது. சரி, இது லாஸ்டா நம்ம இதை பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு விஷயம் முடிஞ்சிடும். அதனால இதையும் நான் முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். இந்த மத்தேயுடைய நற்செய்தி நூல் எப்படி பிரிக்கப்படுகிற ஒரு முக்கியமான பகுதி இது. இதை தெரிஞ்சாதான் நமக்கு ரொம்ப பின்னால ஸ்டடி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல என்னன்னா, முகவுரை என்பது முதல்ல நம்ம வச்சிருக்கிறோம். முகவுரை என்பது சஸ்பென்ஸ் நான் போட்டிருக்கிறேன். அது முதல் 1 to 3 அதிகாரம் வரைக்கும் இருக்கிறது. அதுல ஒரு 5 பகுதிகளை நம்ம பிரிக்கிறோம். முகவுரையில 5, முடிவுரையில 5. அது கிளைமேக்ஸ்னு போட்டிருக்கேன். அது 26 to 28 வரைக்கும் கடைசி அதிகாரங்கள். இது முடிவுரை, கிளைமேக்ஸ், முகவுரை, சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸ்ல என்னெல்லாம் இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, வம்ச வரலாறு, கிறிஸ்து பிறப்பு, எகிப்துக்கு ஓடுவது, திருமுழுக்கு, இயேசுவின் திருமுழுக்கு. இந்த 5 பகுதிகள் 5ஆ பிரியுது பாருங்க. 5 வருகிறது. ஒவ்வொன்றும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த ஆகமங்களை ஒரு மறைமுகமாக வெளிப்படுத்துகிறார். யூதர்களுக்கு எழுதுறதுனால நான் ஒரு ஆகமம் எழுதுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் அப்படி எழுதுற மாதிரி இருக்கிறது. 5 ஆகமங்கள் முதல்ல ஆதி ஆகமம், யாத்ராகமம் எல்லாம் இருக்கிறது போல இவரும் 5 புத்தகங்களாகவே பிரித்து எழுதுகிறார். இவர் எழுதின செய்திகள்ல பாத்தீங்கன்னா 5 புக் இடையில இருக்கிறதா. முதல் 3 அதிகாரங்கள் நான் சொல்லிட்டேன்.
முகவுரை. இடையில இருக்கக்கூடிய 25ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை பிரிச்சு பார்த்தோம்னா 5 அழகா வருகிறது. எல்லா ஆத்தர்ஸும் இப்ப எல்லா பைபிள் ஸ்டடியிலையும் நீங்க பாத்தீங்கன்னா 5 புத்தகங்களாக இதை பிரிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். பாத்தீங்கன்னா இதுல நான் போட்டிருக்கிறேன் 4ஆம் அதிகாரத்துல இருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் ரெவலேஷன் ஆஃப் த கிங்டம், இறையரசை பற்றி அவர் சொல்லுகிறார். அவர் இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் சேர்த்து எழுதுகிறார் ஒட்டு மொத்தமா. இதுலதான் நம்ம மலை பிரசங்கம்லாம் வருது. 5, 6, 7 வந்து ரெட்ல போட்டிருக்கிறேன் பாருங்க, அது பிரசங்கம். ஒவ்வொரு பிரசங்கமும் வருது, அருட்செய்தி, அதோட அவர் செய்த செயல்களும் சேர்ந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அமைப்பாக அவர் எழுதி இருக்கிறார். அழகா ஒரு புக், ஒரு ஃபர்ஸ்ட் புக் ரெவலேஷன் ஆஃப் த கிங்டம். அதுல வந்து 4, 5, 6, 7 வருகிறது. 5, 6, 7 வந்து மலை பிரசங்கத்தை காட்டுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வரும் பொழுது இது முடிவுற்று ஆண்டவர் வேற ஆரம்பிக்கிறார். 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது முடியுது, அந்த உரை, அந்த புக் முடியுது என்றதை காட்டுவதற்காக கடைசி வசனம் கடைசியில வருகிறது. அப்போ என்ன சொல்றாரு, 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது, அப்போ அது ஒரு முடிவுக்கு வருகிறது, ஃபர்ஸ்ட் புக். அதே மாதிரி 2வது புக் பாருங்க, ரைஸ் ஆஃப் த கிங்டம், ரெவலேஷன் ஆஃப் த கிங்டம், ரைஸ் ஆஃப் த கிங்டம், இறையரசின் ஊழியம். அப்பதான் அவர் இந்த சீஷர்கள் எல்லாம் தெரிந்து கொள்கிறது, இதெல்லாம் வருகிறது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் ஒரு செய்தி, அருட்செய்தி. அப்ப நான் ரெட்ல போட்டிருக்கதா நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெட்ல போட்டிருக்கிறேன் பாருங்க, அதெல்லாம் வந்து ஆண்டவருடைய பிரசங்கங்கள். மற்றபடி இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் செய்த செயல்கள் இருக்கும். இப்ப ரெட்ல இருக்கிறது எல்லாமே அவருடைய பிரசங்கங்கள். 10ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா பிரசங்கம், அவருடைய, அது நம்ம பின்னால பார்ப்போம் இது என்ன பிரசங்கம். அதுல இருந்து 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இது முடிகிறது என்று ஆரம்பிப்பார். நீங்க பாத்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து பாருங்க. 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து முடித்த பின்பு, அவர்தான் முடிவு. அப்ப அது வரைக்கும் இருந்தது ஒரு புக், அது வரைக்கும் இருந்தது 10 வரைக்கும் இருக்கிறது ஒரு புக். அடுத்தது பாத்தீங்கன்னா 3rd புக், ரெஸ்பான்ஸ் டு த கிங்டம், ரெஸ்பான்ஸ் டு த கிங்டம், இறையரசின் தாக்கம் என்று சொல்றோம். 11ல இருந்து 13 வரைக்கும் இருக்கிறது. அதுல 13ஆம் அதிகாரம் ஃபுல்லா செய்தி, ஆண்டவருடைய பிரசங்கம் அல்லது ஆண்டவருடைய அருட்செய்தி. அது 13:53 எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இது முடித்த பொழுது அப்படின்னு வரும். இது ஒவ்வொன்றும் முடிக்கிறது, புத்தகங்கள் ஒவ்வொன்றாக முடிக்கிறார் நம்ம மத்தேயு. அழகா அவர் அமைக்கிறார். அவர் அங்கங்கிருந்து இருந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்கனைஸ் பண்ணி தன்னுடைய புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு ஆயக்காரர், அவர் எழுத்துல சிறந்தவர். ஹல்லேலூயா. அவரை ஆண்டவர் இங்கே பயன்படுத்தி இருக்கிறார். புக் 4 பாத்தீங்கன்னா ரெவலேஷன் ஆஃப் த கிங், அதுலதான் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதுலதான் மறுரூப மலையெல்லாம் வருகிறது, அந்த பகுதியில தான் தன்னை மறுரூபப்படுத்துகிறார். அதெல்லாம் எதுல வருதுன்னா புக் 4 அதுல வருகிறது. இறையரசின் திருப்பம் என்று நான் போட்டிருக்கிறேன். ரெவலேஷன், வெளிப்பாடு என்று சொல்லலாம். 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அதனுடைய முடிவு தெரியும். 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா அப்போ அது முடிகிறது என்று நமக்கு தெரிகிற மாதிரி அதுல அவர் எழுதுவார். பாத்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிக்கலாம். இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு, போதும் சொல்லி முடித்த பின்பு வருகிறது பாத்தீங்களா. அப்போ 4வது புக் முடிகிறது. 5வது புக் ரிட்டர்ன் ஆஃப் த கிங். அப்போ ஆண்டவருடைய திரும்ப வர போகிறத பொறுத்து ஆண்டவர் பிரசங்கம் பண்றார். நல்லா கவனிங்க. கடைசியில 3 அதிகாரங்கள், இந்த 25 வரைக்கும், 23, 24, 25, இந்த 3 அதிகாரமும் பிரசங்கமாக அமைகிறது. முதல்ல 3 அதிகாரம் மலை பிரசங்கம், கடைசி 3 அதிகாரம் அதுவும் மலையில தான் பிரசங்கம் பண்றாரு. ஆனா அது தன்னுடைய வருகை குறித்து பிரசங்கம் பண்றாரு. 23, 24, 25 இறை அரசனின் தீர்க்க தரிசனம் என்று முடிகிறது. அருமையான அமைப்பு பாருங்க. இந்த அமைப்பு வேற எங்கேயும் எந்த புத்தகத்திலையும் எந்த சுவிசேஷத்திலையும் இவ்வளவு தெளிவான அமைப்பு கிடையவே கிடையாது. ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம இதை தெரிந்து கொள்ளாம இருந்திருப்போம், இன்றைக்கு அதை நம்ம தெரிந்துக்கிறோம். சோ இதுல ஒரு மறைந்திருக்கும் மோசையை அவர் வெளிப்படுத்துகிறார். நீங்க பாத்தீங்கன்னா ஆகமங்கள் எப்படி இருந்ததோ அதே போல மோசை எழுதின மாதிரி நானும் எழுதியிருக்கிறேன் அப்படின்றத மத்தேயு வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, மலைகளில் பிரசங்கம். இயேசு கிறிஸ்து எப்படி மோசேயும் மலைகளில் நிறைய நேரத்துல பிரசங்கம் பண்ணாரோ அதே போல ஏபால் மலை, கெரிசிம் மலை, இல்ல சீனாய் மலை, அதே போல இயேசு கிறிஸ்து மலைகளில் பிரசங்கம் பண்றதையும் இவர் வெளிப்படுத்துகிறத நம்ம கவனிக்க முடிகிறது. கடைசி பகுதி கிளைமாக்ஸ்ல இயேசு கிறிஸ்துவை கொல்ல செய்தி, இதெல்லாம் வந்து 26ல இருந்து 28 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி நமக்கு தெரியும். இதெல்லாம் நான் முடிக்க போறேன், அவ்வளவுதான். அருள் இறைகளுக்கு இடையில், இந்த பிரசங்கங்களுக்கு இடையில தொடர்புள்ள நிகழ்வுகளை திரட்டி அழகா அதுக்கு ஏத்த செய்திகளை அவர் சேர்த்து எழுதுறார். அது நம்ம பார்ப்போம். பார்க்கும்போது நமக்கு ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அழகா ஒரு சங்கிலி தொடர் போல அவர் எழுதி இருக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். மத்தேயு புத்தகத்தை தயவு செய்து நீங்க ஒரு முறையாவது வாசித்துருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியில பாத்தீங்கன்னா மேத்யூ ஃபாலோட் ஜீசஸ் லீவிங் எவ்ரிதிங் எக்ஸெப்ட் a pen. ஒரு பேனாவை மட்டும் அவர் எடுத்துக்கிட்டார்.
நம்ம அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றினார் என்று லூக்கா 5:28 வருது. எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின்னால போனார்னு இருக்கு. ஆனா அவர் ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிட்டாரு. என்ன எடுத்துக்கிட்டாருன்னா, பேனாவை எடுத்து அழகா இந்த செய்திகளை அவர் தொகுத்து எழுதியிருக்கிறார். அது இன்றைக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்த ஆண்டவர் ஆசைப்படுகிறார். நம்ம முடிக்க போறோம். மத்தேயுடைய படைப்பு நம்மை வியக்க வைக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறோம்? அவன் ஒரு பேனாவை வைத்து எழுதின எழுத்துக்கள், நீங்க உள்ள இன்னும் ஆச்சரியமான காரியங்களை பார்க்க போறோம். நீங்க அந்த வம்ச வரலாறு அவன் எழுதினதை படிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல நிறைய ரகசியங்கள் ஒளிந்திருக்கிறதை பார்க்க போகிறோம். நாளைக்கு பார்க்க போறோம். அதை ஆச்சரியமா இருக்கும். அப்ப நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மை வியக்க வைக்கிறது. நம்ம என்ன செய்யறோம் கிறிஸ்துவுக்காக? இல்ல, நம்மளை பத்தி ஆண்டவர் இவள் தன்னால் என்றதை செய்தாள் என்று நம்மை குறித்து சொல்லப்படுமா? ஆண்டவர் சொல்லுவாரா? இவள் தன்னால் என்றதை செய்தாள் என்று நம்ம குறித்து சொல்வாரா? அருமையான சகோதர சகோதரிகளே, எவர்களுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்துல இந்த ஆண்டவர் அதிகமா எதிர்பார்ப்பார். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அதிகமாய் கொடுத்திருக்கிறார். அதிக வேத அறிவை, வேத ஆராய்ச்சிகளை, இப்படிப்பட்ட செய்திகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதிகம் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்கிறோம்? இந்த கேள்விக்கு நம்ம எல்லாரும் பதில் சொல்லணும். ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த மத்தேயு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தன்னுடைய பேனாவை கொண்டு அவன் எழுதின எழுத்துக்கள் இன்றைக்கும் நமக்கு பயனுள்ளதா இருக்கிறது. நாம ஆண்டவருக்காக ஏதாவது செய்கிறோமா? எதையாவது செய்ய ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். நம்முடைய தாளந்துகள், மத்தேயுக்கு இருந்த தாளந்து, எழுதுகிற தாளந்து, ஆயத்துறையில அவன் நிறைய கணக்கு எழுதிக்கிட்டே இருந்திருப்பான். அதை அவன் பயன்படுத்தினான். அது போல இன்னைக்கு நாம் அதை பயன்படுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியிலே பங்கு பெற்ற, இந்த ஆராய்ச்சியிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நாங்கள் ஒவ்வொருவரும் மத்தேயுக்களாக மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற தாளந்துகள், எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே திறமைகள், எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற வசதிகள் ஒவ்வொன்றையும் பயன்படுத்தி உமக்கு மகிமைக்கு, உம்முடைய மகிமைக்கு நாங்கள் ஏதாவது செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறார். எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இவள் தன்னால் என்றதை செய்தாள் என்று சொல்லி ஆண்டவரே, நீர் சொன்னது போல எங்களை குறித்து நீர் சொல்லணும் சுவாமி. அப்படி எதையாவது நாங்கள் செய்து உமக்கென்று ஆண்டவரே எங்களால் முடிந்ததை செய்ய எங்களுக்கு கிருபை தாருமா. இந்த செய்தியில இருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த கனெக்ஷன்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதி. எப்படிப்பட்ட தேவைகளோடு, பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, நெருக்கங்களோடு இருந்தாலும் கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. இந்த ஆராய்ச்சிகள் முடியும் பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Amen. Amen. Thank you, Roop Singh.